குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினாவே காலபைரவருக்குரிய திதி. சப்தமி காலையில் 8:41 வரைக்கும், அதற்கு பிறகு அஷ்டமி. சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம், உத்திரட்டாதி நட்சத்திரம். நாளை நவமி திதி, ராமபிரானுக்குரிய திதி. அஷ்டமி காலைல 9:30 வரைக்கும் இருக்குது, அதற்கு பிறகு தசமி வருது. நாளைய விசேஷங்கள் சித்த யோகம். நாளைய விசேஷங்கள் தினமலர். கருட ஜெயந்தி 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. நாளைக்கு வந்து கருட ஜெயந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். கருட பெருமானோட ஜெயந்தி வந்து நவகிரக தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் கருட ஜெயந்தி ரொம்ப விசேஷம். கருட புராணம் இருக்குது, கருடத்தினுடைய அந்த மந்திரம் இருக்குது, ரொம்ப விசேஷமானது. ராமாயணத்தில் வந்து ராமலக்ஷ்மணனை வந்து அந்த துரியோதனோட மகன் இந்திரஜித் வந்து அந்த ராகு கேதுனோட அஸ்திரத்தை இது பண்ணி எல்லாம் அந்த ராகு கேது போட்டு கட்டி மயக்கம் வர்றாங்க. உடனே அனுமார் போய் கருடன்கிட்ட சொல்லி அந்த கருடன் வந்து தான் ராம் லக்ஷ்மரை அந்த இதிலேருந்து காப்பாற்றுறாரு. போனவுடனே அந்த ராகு கேதுக்கள் அந்த பாம்பெல்லாம் ஓடிடுது, அந்த அஸ்திரத்தினுடைய இது அதிலிருந்து அவர் மீண்டுடுறாரு. அதனால் அந்த கருட பகவானை வேண்டுவது அவ்வளவு சிறப்பானது. விஷ்ணு பகவானுடைய வாகனம். கருட பகவானோட மந்திரத்தை சொல்கிறது விஷக்கடி, ராகுகேது பரிகார தோஷம் எல்லாத்துலேருந்து நம்ம விடுதலை அடையிறது அந்த நம்ம கருடனோட மந்திரத்தை சொல்கிறது. கருட ஜெயந்தி நாளை. அதனால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதை சொல்லி மாள முடியாது. அதனால் கருடனோட மந்திரத்தை நாளைக்கு சொல்லுங்கள். கருட ஜெயந்தி கருட பகவானுடைய இது பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பானது. சஷ்டி, அஷ்டமி, ஏகாதசி, பிரதோஷம், பௌர்ணமி வந்து 29ஆம் நாள். அதே மாதிரி மும்மூர்த்திகளின் தாய் அனுசுயாவின் அற்புத செயல் மதம் கடந்து மனதை கவர்கிறது. ஆன்மீகம் பலவிதத்திலும் பக்குவப்படுத்தும் நமது பக்தி. கோளறு பதிகம் வெளியிட்டு ரொம்ப பெருமை. கோளறு பதிகம் மாதிரி எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மாணிக்க வாசகரை நினைவுபடுத்த வேண்டும். வாழ நினைத்தால் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், எப்போதும் என்னை முழுமையாக நேசிப்பேன். என் இதயத்தில் அன்பிற்கு மட்டும்தான் இடம் உண்டு. ஒவ்வொரு செயலையும் செய்தபின் நிறைவு நாம் அடைய வேண்டும். பௌர்ணமி கள்ளழகர் முப்பெரும் விழா. திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி மன்னார்குடி போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷம் நேர்மைக்கு அழிவு இல்லை. பதவிக்காக ஆசைப்படாதீர்கள். ஆனால் பதவி வேணும். ஒரு சில செயல்களை செயல்படுத்தணும்னா அந்த பதவி வேணும். தாகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள். அதை போல மிகச்சிறந்த பணி எதுவுமே இல்லை. திருமணம் செய்தால் இறைநெறியில் வாழ வேண்டும். பெண்களுடன் கண்ணியத்துடன் நடப்பது மிக அவசியம். பெற்றோர் குழந்தைக்கு அளிக்கும் சிறந்த அன்பளிப்பு கல்வி, ஒழுக்கம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, சொல்லி மாற முடியாது. ஆன்மீக மலரை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க? உடம்பு ரொம்ப முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்கிறது, இன்றைக்கி சேலம் வந்துடுவோம். பாப்பா இதாக இருக்கிறதுனால மாசமாக இருக்கா, 2வது. அந்த 2வது குழந்தைய நல்லபடியாக இருக்கிறது. அப்படியே மெல்ல நம்ம ஊருக்கு வந்துட்டு தெரியும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் ஆதியாளுக்கு ஸ்கூல் போகிறதுக்காண்டி சப்பாத்தி அண்ணி உப்புமா பண்ணுவோம். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி பக்கம்லாம் பயங்கர வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, அவ்வளோ வெயில். நெல்லையப்பரை பார்த்தோம். அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன், திருச்செந்தூர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப உடம்பு முடியல. வழிநெடுக திராட்சை பழம் விட்டுருந்தாங்க மதுரை தேதியில், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை கொடுக்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்கிறது, நம்ம கடன் கஷ்டம் தீர்ந்தால் தான் நமக்கு நிம்மதி. அதை யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களாலேயே அவங்கவுங்க பிரச்சனையும் தாங்க முடியல. அவங்க நமக்கு மேலே வச்சுருக்காங்க பிரச்சனைன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி.